எங்கள் வீட்டுக்கு முன்னாடி எவ்வளோ அழகாக திராட்சை செடி வச்சுங்க. இப்போ வந்து பழம் வந்து பழுக்க போகுது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு வீட்டானையும் திராட்சை செடியை வச்சு நடுங்க. வச்சுக்கிட்டே இருக்கும் பழம். ஓகேங்களா? பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது கொத்து கொத்தாக. இதை வந்து கருப்பு திராட்சை. சூப்பராக அழகாக இன்னும் பயங்கரமாக வைக்கும். இது இப்போ தான் சீசன் ஸ்டார்ட் ஆகிருக்குது. இதுதான் வேர். இந்த வேர் வந்து எப்பவுமே பெருசாக இருக்கும். துளிர் விடும்போது பசுமையாக இருக்கும். பழம்லாம் வச்சுக்கிட்ட அப்புறம் அந்த இலைகள்லாம் காஞ்சி சருகாக கீழே கொட்டிடும். அப்புறம் அந்த தண்டு மட்டும் அப்படியே இருக்கும். திரும்பவும் அந்த தண்டுலேருந்து கொடி வரும். கொடி வரும், பூ வரும், காய் வரும், பழம் வரும். திரும்பவும் கொடிகள்லாம் உதிர்ந்துடும். திரும்பவும் கொடி ஸ்டார்ட் ஆகும். பூ விடும், காய் விடும். ஸோ இப்படி தான் சுழற்சி முறையில் திராட்சை வந்து வந்துட்டுருக்கு. கருப்பு திராட்சை கேன்சராகவே குணப்படுத்தும். அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு திராட்சை. அதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சீட்லெஸ்ன்னு போய் வாங்கி சாப்பிட்டு நீங்கள் வந்து உடம்பை கெடுத்துக்கிறீங்க. ஸோ சீட்லெஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி சீடு உள்ள திராட்சையை சாப்பிடுங்க. ஓகேங்களா? ஓகேவான்னு கேட்டோன்னா இந்த புஜ்ஜி பிள்ளை ஓகேன்னு கற்றுது. ஓகேவா?